ஓகேண்ணா. வெள்ளைங்கிரிக்கு வந்தால் நல்லபடியாக ஏதோ பலன் கிடைக்கிது. ஒரு 10 ரூபா இருக்காரு. ஒரு 20-25 பேர் வந்திருக்கோம். ஓ நமச்சிவாயா. பசங்களோட வர்றது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வரேன் வந்து எனர்ஜியா வரும். 2 கிலோமீட்டர்ஸ் பையா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்? வெள்ளிங்கிரி மேலே தான் கைஸ் இருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம், ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ சூப்பராக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வரேன்னாங்க. ஸோ அவங்களாம் வர முடியல. ஸோ இந்த டைம் வந்தனால அவங்க கூட நான் வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட் டைம் தான் மலை ஏற போகிறோம். இந்த நைட் வாக் வந்து எப்படி இருக்க போகுது தெரியல. ஓகே, இன்றைக்கி நைட்டு வந்து இந்த மலை ஏற போகிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு என்ஜாயபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பேலன்ஸ் சொல்லி வந்து மேலே போய் கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மேலே ஏற போகிறோம். ஸோ வெள்ளிங்கிரி மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 கால் மட்டும் இருந்தால் பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அது வாங்க தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து மலை ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு தேவைப்படனாலும் மலை இறங்கும்போது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ மறக்காம வந்து ஸ்டிக் வாங்கிக்கோங்க. ஸ்டிக்கோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 30 ரூபாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஹாய் சொல்லுங்கள். கேஸ் என்னன்னா நம்ம வந்து இன்றைக்கி நைட் டைம் ஏற போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து நம்ம இதோட 4 டைம் மலை ஏற போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைம் பார்த்தீங்கன்னா நம்ம டேஸில் ஏறிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நைட் வ்ளாக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். ஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போகலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9 மணி ஆச்சுங்க. ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாங்க. மலை ஏறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பேப்பரில் வந்து கவர் பண்ணி கொண்டு வந்துருங்க. ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருந்தாலும் வந்து மேலே ஏற விட மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னாச்சும் கொண்டு வந்தீங்கன்னா மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளாஸ்டிக்ஸில் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே எடுத்து பேப்பரில் வந்து கட்டி அதுக்கப்புறம் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸ் மோஸ்ட்லி கொண்டு வராதிங்க. ஓகே கேஸ், நம்ம வந்து மலை ஏற போகிறோம். ஓகே கேஸ், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். 2 வாரத்துக்கு முன்னாடி வந்ததுங்க. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் யாரும் வெள்ளிங்கிரி வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:30 ஆச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டயரில் அப்படியே படுத்துருக்காங்க. ஓகே கேஸ், பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறும்போது கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் யாரும் சேனல் ஃபஸ்ட்டு வரீங்க மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்கள் சப்பாத்தி வச்சிருக்கிற பேகு. பார்த்தீங்கன்னா 40 சப்பாத்தி. கைஸ், மூஞ்செல்லாம் தெரியுதான்னு தெரில. நம்ம புதுசாக ஒருத்தர் வந்தார். இவர் மூஞ்சி அடிங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்தாரே பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு முன்னாடி தேடிட்டு இருக்காங்க. அதான் ஆரஞ்சு முன்னாடி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா அடிங்க, உள்ள பாருங்க. என்ன எடுக்கிறீங்க? ஆரஞ்சு மிட்டாய். ஆரஞ்சு மிட்டாய் எதுக்குள்ள இருக்குது? ஏன் நல்லா சாப்பிட்றா ஏதாச்சும்? இந்த மிட்டாய் ஓகேவான்னு பாரு. கொஞ்சம் இது வழி விடுங்க. ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் மலை ஏறிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயில் வந்து ஏறிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் மலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பாடு சித்திர கோகா பாம்பாடு சொன்னால் அது மட்டும் வழுக்கப்பாறை வரும். இந்த ஃபஸ்ட் மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான படிக்கட்டுகளாக இருக்கும். ஸோ புதுசாக அவங்க வந்து மெதுவாக நடந்துவாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சிரமம்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கூட வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட்டம்லாம் கிடையாதுங்க. வீக்கெண்ட் டேஸில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான கூட்டம்லாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்கள்ட்ட கேட்போம். கைஸ் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. பசங்களோட வர்றது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கும். மலை ஏறது எப்படி இருக்கு? மலையா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் படிக்கட்டுல கொஞ்சம் கோணல் மணலாம் இருக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ண நல்லா தான் இருக்கு ஏறது. கேஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப வருஷம் கழிச்சு வரோம். ஸோ நீங்கள் பாருங்க, இவருக்கு பாருங்க மூஞ்செல்லாம் வேர்த்து போச்சுங்க. எந்த ஒரு கஷ்டமும் தெரியாதுங்க. கிட்டத்தட்ட பற்றி 40 சப்பாத்தி தூக்கிட்டு நடக்கிறாப்புல பார்த்துக்கோங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக 40 சப்பாத்தி தப்பா சொல்லிட்டாரு. 40 சப்பாத்தி அதுதான் சொன்னேன், சப்பாத்தி தான் சொன்னேன். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தர் இருக்கிறாரு பாதுகாவலர், அவர் தான் எல்லாத்துக்கும். ஹாய் கைஸ், டைம் 8வது டைம் வருவேன்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷம் வரையும் தெரியல கரெக்டாக. பட் என்னன்னா ஃபஸ்ட் டைம் வரவங்களை வந்து நம்ம ஈஸியாக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளும் ஈஸியாக அவங்க கூட சேர்ந்து போயிடலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரவங்க வந்து எனர்ஜியாக வருவாங்க. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா எவ்வளோ தூரம் கேட்டாங்கன்னா இவ்வளோ தூரம் தான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 கிலோமீட்டர்ஸ் பையா அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மலை வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் இல்லைங்க. நம்ம வந்து மெதுவாக நடந்து போவோம். ஓகே வாங்க போகலாம். பை. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மலை, அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயிலுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு வரக்கு கீழே வந்து 9:30 ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணி.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகுது. இந்த மலைக்கு வந்தோம்னா நம்ம வந்து வெள்ளையனர் வணங்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டெப்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஜூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணால் நம்ம சாப்பிட்டு ஒரு ½ hour ரெஸ்ட் எடுத்துட்டு அது செகண்ட் மலை நடக்கலாம். செகண்ட் மலையை பொறுத்த வரைக்கும் சமதளமாக தான் இருக்கும். செகண்ட் மலையை தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா பாம்பாடி சித்திர கொகை இருக்கும், பாம்பாடி சொன்ன இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வழுக்கப்பாறை. ஸோ ஃபஸ்ட் மலை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்க கொஞ்சம் பார்த்து மெதுவாக நடந்து வந்தீங்கன்னா போதும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹலோ, ஹாய் சொல்லுங்க. என்ன வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குங்க. நம்மளுக்கு தேவையான ஜூஸ் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நம்ம அண்ணனை பற்றியா லாஸ்ட் டைமே பார்த்துருப்பீங்க. ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலை தாங்க இருக்கோம். கிட்டத்தட்ட தஞ்சாவூர் வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மலை ஏறி இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு மலை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஏறுங்க? ஃபஸ்ட்டு மலை கொஞ்சம் இதாக இது கஷ்டப்பட்டு தாங்க ஏறணும். ஃபஸ்ட்டு மலை கஷ்டப்பட்டு தான், ஆனால் படியாக இருக்குது. கஷ்டப்பட்டு ஏறணும், ஆனால் ஏறினா நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது தான். நல்லா இருக்கும், பரவாயில்ல. இந்த வருஷம் படி ஏறதுக்கு நல்லா இருக்கும். 20 வருஷம் வரும். ஓகேண்ணா. வெள்ளைங்கிரிக்கு வந்தால் நல்லபடியாக ஏதோ பலன் கிடைக்கிது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மலை தான் கேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெமன் சோடா சொல்லியிருக்கோங்க. எப்போ வந்தாலும் சோடா குடிக்காம அந்த ஃபஸ்ட் வந்து போக மாட்டோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ சோடா குடிச்சப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, உடம்பு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதான் சோடா போட்டுட்டு இருக்காப்ப. நான் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது கைஸ். ஹலோ, இப்போ நம்ம வந்து வழுக்கப்பாறை. அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் வரக்கூட பிளேஸ் அந்த வழுக்கப்பாறை. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாடி சொன்ன வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மலை முடிவு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாடி சித்திர கொகை. ஸோ இப்போ வந்து ஏறிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படியில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஏறுங்க. நைட் ஏறினாலும் சரி, பகல் ஏறினாலும் சரி, கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ளீஸ் வாங்க நம்ம வந்து அப்படியே ஏறுவோம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செகண்ட் மலை ஏறிட்டு இருக்காங்க. செகண்ட் மலை அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் மலை வந்து மிடில் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கப்பாறை வரும். வழுக்கப்பாறை தாண்டி பார்த்தீங்கன்னா பாம்பாடி சொன்ன அப்படின்னு இடம் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வரும். வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மலை ஏறது எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் எம்டியாக இருந்துச்சுன்னா மறக்காம ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலை ஏற ஆரம்பிங்க. ஏன்னா வந்து தண்ணி தாங்க வந்து ரொம்ப எடுக்குங்க. ஸோ வாட்டர் பாட்டில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து வருதுங்க, மூலிகை தண்ணியமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நடந்து வந்துட்டு வாட்டர்லாம் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா பாம்பாடி சித்திர கொகை. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மலை ஏறிட்டோம். செகண்ட் மலை 2 தான் பார்த்தீங்கன்னா பாம்பாடி சித்திர கொகை. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3வது மலை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரே பண்ணிவிட்டு 3வது மலை ஏற ஆரம்பிக்கலாங்க. 3வது மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம். ஃபஸ்ட்டு மலை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 3வது மலையும் இருக்கும். பயங்கரமாக பாறைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கற்களும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3வது மலையும் கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பிள் இருக்கும். பட் இங்கே வரும்னு நினச்சிட்டிங்கன்னா ஏறிடணும், அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பார்த்து ஆகணும். ஸோ கஷ்டப்பட்டு ஏறுங்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து 3வது மலை ஏற ஆரம்பிக்கலாங்க. ஹாய்ண்ணா.
ஃபைனலி பார்த்தீங்கன்னா 6 மணிலாம் முடிச்சிட்டாங்க. 6வது மலை அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்டிசோனு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 மணிங்க. பயங்கர சில்னஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீசர் மாதிரி அவ்வளோ சில்னஸாக இருந்துச்சு. பயங்கரமாக குளிச்சுட்டு இப்போ வந்து 7வது மலை ஏறிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்லு தண்ணியில் குளிச்சதே கிடையாது. நான் ஊட்டி தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரீஸாக இருந்துச்சு. பட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க அன்றைக்கி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7வது மலை ஏறிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணி. நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ போகிறது 4வது வருஷம். ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூரியோதயமோ மேலே பூஜை எதுவுமே பார்த்ததில்லை. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த வருஷமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவது மார்ச் இது வந்து செகண்ட் டைமு. ஸோ நாளைக்கு வேறு பங்குனி ஊற்றுறோம். ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப நல்ல நாள். ஸோ நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7வது மலை போயிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மார்னிங் சன்ரைஸ் ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா 7வது மலை போய் கண்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் சொல்லியிருந்தேன். ஹாய் ப்ரோ. எங்கேருந்து வரீங்கண்ணா? கோயம்புத்தூர். எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க? இல்லை ஃபஸ்ட் வருஷம். அப்படிங்களா? சரி சரி. எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குளிச்சிங்களா? குளிச்சாச்சு. செம்மையாக இருந்துச்சுல? ஆமாம் ப்ரோ. ஐஸ் கட்டியில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐஸ் கட்டியில் இருந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஸோ வாங்க அப்படியே போவோம். ஹலோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலைக்கு வந்துட்டாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுங்க. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறோம். சன்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இது வரைக்கும் சன்ரைஸ் எதுவும் வரல. ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா மார்னிங் செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையும் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்திருக்கேன். ஸோ எத்தனை டைம் வந்தாலும் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த டயர்ட் எதுவுமே ஆகாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பாருங்களேன், வடி மாதிரி வச்சுருக்காங்க. கைஸ் வாங்க அப்படியே நம்ம உள்ளே போவோம். சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இருக்கு பாருங்க, அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. வரமாட்டா போடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்டியல் கீழே இருக்குல்ல. தேங்க்ஸ். ஹலோ கைஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைஸே பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இப்போ சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி சூப்பராக தெரியுது பாருங்க. ஹலோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மேலே ஏறிட்டு இறங்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட் vlog பண்ணியிருக்கோம். ஸோ நைட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம்லாம் எதுவும் தெரிலங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா இப்போ பகல் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒவ்வொரு மலையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியும். பட் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் எதுன்னு தெரியாது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஜாலியாக அப்படி ஏறிட்டோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சன்ரைஸ் தாங்க கொஞ்சம் லேட்டாக ஆச்சுங்க வரதுக்கு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தோம். அப்படியே சூப்பராக, அது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் அப்படியே நார்மல் கலர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டார்க் ஆகிடுச்சு. அப்புறமேலும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எல்லோ ஆகிடுச்சுங்க. அப்படியே கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ மேலே பாருங்களா, சன்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஓகே கேஸ், கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்களும் பார்த்து இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே சார், உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறேன். டாடா பை பை.